ஹலோ எவ்ரிவன், வாங்க பெரிய பாளையம் சிக்கன் செய்யலாம். அச்சோ சாரி, பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலாமா? அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான இந்த சின்ன வெங்காயத்தை என் கூட சேர்ந்து எனக்கு விளையாடிட்டு உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட ஆதுக்குட்டி தான். அண்ட் முக்கியமாக இந்த காஞ்ச மிளகா இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இது கொஞ்சம் காரமாக இருக்கும். நம்ம நிறைய காஞ்ச மிளகா சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால காரம் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நீள நீளமாக கட் பண்ணி வச்ச தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட உண்மையாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிச்சிரும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் போட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்டு உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இது ஆல்மோஸ்ட் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு பெப்பர் அண்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு நல்லா ட்ரையாக இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ் ரெடி. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.